ஏலே ஒட்டக்கஸ் நிறைய பேர் ஜேஜேக்கோட மங்கா பார்த்துருப்பீங்க ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஜேஜேக்கோட ஃபுல் ஸ்டோரியை மங்காலே படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால ஜேஜேக்கோட அடுத்த சீசன் எங்கே புஷ் ஆச்சா இல்லையான்னு தெரியல. இன்னும் ரிலீஸ் டேட்டே வந்து ரிலீஸ் பண்ணாலுமே வந்து ஒரு மாதிரி அமைதியாக தான் போகுது ஜேஜேக்கோட அப்டேட்டை பொறுத்து. ஸோ இப்படி அமைதியாக போனோடனே ஒன்னே ஜிஜே அகாடமி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, நான் நியூ ஜேஜேக்கே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஜேஜேக்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுவும் வந்து சம் அனிமே ஃபேன்ஸ் வந்து ஜேஜேக்கே ஷிப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால நம்மமே நியூ ஜேஜேக்கே வரப்போதா, ஒருவேளை அந்த ஜேஜேக்கே வந்தா யார் ஹீரோவா இருப்பா யார் ஹீரோயினா இருப்பா, அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா அது எப்போ வரப்போகுது என்னைக்கு வரப்போகுது, சரி ஓகே இருக்கிற ஜேஜேக்கே எப்போ வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லா பார்க்க போறோம் ஒரே வீடியோல. ஸோ இது ஒரு ஒருத்தி வீடியோவா இருக்க போது யாரும் மிஸ் பண்றாதீங்க. ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்றது நான் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் கூட கேர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சொல்கிறாங்க தெரியுமா, ஜேஜேக்கு நியூ மங்கா வரப்போகுது, நியூ நாவல் வரப்போகுது, ஜேஜேக்கு ஷிப்டன் வரப்போகுது அப்படின்றாங்க தெரியுமா. ஸோ அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. பிகாஸ் வந்து இந்த நியூ எபிசோட்ஸ் வரதான் போகுது. பட் வந்து எபிசோட் பார்க்க போனால் ஜஸ்ட் 3 வால்யூம்ஸ் தான். ஸோ 3 வால்யூம்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 எபிசோட்லேயே அந்த அணியை முடிகிற மாதிரி தான் இருக்கும். லைக் வந்து நம்ம 12 எபிசோடில் வந்து எவ்வளோ அணியை பார்த்துருப்போம், லைக் மிருகோ-சான் இது மாதிரி வந்து ஏகப்பட்ட அணியை பார்த்துருப்போம்ல. ஸோ அது மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன அனிமே தான் எடுத்துன்னு வர போகிறாங்க ஜேஜேக்கோட நியூ எபிசோட்ஸை வச்சு. ஓகேவா? சரி ஓகே ப்ரோ, ஜேஜேக்கு நியூ வருது ஓகே, பட் யூஜி வருவானா கோஜோ வருவானா திருப்பி ரீ அனிமேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பண்ண மாட்டாங்களாமா. ஏன்னா வந்து இப்போ நம்ம கோஜோ சாவா தெரியுமா, கோஜோ செத்துல இருந்து 80 வருஷம் கழிச்சு நடக்க போகுது அப்படின்றத காட்ட போறாங்களாமா. ஸோ அஃபிஷியலா வந்து 68 வருஷம் கழிச்சு நடக்க போகுது அப்படின்னு காட்டுன்னு சொல்றானுங்க. பட் சம் லீக்ஸை பொறுத்தவரை 70-75 அப்படின்னு சொல்றானுங்க. பட் என்ன தான் சொன்னாலுமே வந்து இந்த கதையில யூஜியோ இல்ல வந்து வேற எந்த கேரக்டர் வர போறது கிடையாது. அப்ப யார் தான் அப்புறம் மெயின் கேரக்டர், இப்ப யார் தான் அப்புறம் ஹீரோ அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறானுங்க. ஒக்காட்சு யூகா ஒக்காட்சு சுஜுரக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் சொல்றாங்க. இந்த 2 கேரக்டர் தான் வந்து மெயின் கேரக்டரா இருக்க போதாமா. ஸோ யாரு மெயின் கேரக்டர், ஐ திங்க் யார் மூலம் வந்தாங்க, எந்த கிளான் மூலம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம யூட்டா தெரியும்ல, யூட்டாவும் மாக்கியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாமா. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இல்ல, அவங்களுக்கு பிறந்த பேர குழந்தைங்களாம். அதாவது யூட்டாவோட 2வது ஜெனரேஷன் தான் இவங்க 2 பேராமா. இவங்க 2 பேர் தான் ஹீரோவா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்குப்பா. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தா கன்ஃபார்மா ஒரு 70 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் வந்து ஸ்டோரி லைன் இருக்கு. ஸோ அதுல எந்த மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இது ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்றானுங்க. ஸோ உடனே ப்ரோ ஸ்பின் ஆஃப்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேள்வி வரும். ஸோ ஸ்பின் ஆஃப்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஜேஜேக்கோட ஸ்டோரி என்ன அப்படின்னா சுகுணா வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கும் தெரியுமில்ல, அதுதான் வந்து ஜேஜேக்கோட ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி லைன் இல்லாம தனியா ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துன்னு போறது. அதாவது வந்து நம்ம நருட்டோ சாரி எல்லாம் புருட்டோ பார்த்திருப்பீங்களா. ஸோ புருட்டோல அகைன் வந்து வாரெல்லாம் போவாது, ஓட்சுக்கு உள்ள இறங்குவானுங்க, வெள்ளி கிரகத்துல இருந்து உள்ள இறங்குவானுங்க, பூமி ஆளணும் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருப்பானுங்க ரைட்டா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜேஜேக்கோட நியூ ஸ்பின் ஆஃப் சீக்வல் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா நியூ ஸ்டோரி லைன், நியூ ப்ரோட்டகனிஸ்ட், நியூ ஆன்டகனிஸ்ட், நியூ சைடு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது எடுத்துட்டு போறானுங்க. ஐ திங்க் வந்து நம்ம ஜேஜேக்கோட இப்போ கரண்ட் தெரியுமா அந்த எபிசோடோட ஒரு எபிசோட கூட ஜாயின் ஆகாத ஒரு அனிமே தான் இந்த அனிமே. ஓகேவா? ஸோ ஸ்பின் ஆஃப்னா அது மட்டும் தான் ஒரிஜினல் ஸ்டோரியில டிராவல் ஆகாம தனியா ஒரு ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணி டிராவல் ஆகுறது. ஓகேவா? அப்போ இதுல கோஜோ சுக்ரனா வர மாட்டாங்களா, அப்புறம் கோஜோ ரீ அனிமேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. நியூ மெயின் கேரக்டர், நியூ வில்லன். ஓகேவா? ஸோ அனதர் டவுட், இப்போ அந்த வில்லன் எங்க இருந்து வரான் அப்படின்றதான் டவுட். அந்த வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தா திங்க் வந்து ஓச்சுக்கி வந்து நிலால இருந்து வெளியூர்ல இருந்து வரானுங்களா, வெளியூர் மீன்ஸ் வந்து வெளி உலகத்துல இருந்து வரானுங்களா, அதே மாதிரி தான் வந்து வெளி உலகத்துல வில்ல இறங்கினாங்களாமா. ஸோ யூட்டாக்கும் மாக்கிக்கும் கல்யாணம் ஆகுது, அதுல இருந்து கிராண்ட் சில்ட்ரன் பார்க்குறாங்க, அதுல இருந்து வந்து அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னும் போது நல்லா இருக்கு. ஆனா இனிமையே வந்து வெளி உலகத்திலிருந்து உள்ள வரான் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கதை அம்ட்ட மாதிரி போயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நம்ம புருட்டோவே பார்த்துருப்போம் ரைட்டா. பட் புருட்டோ நம்ம என்னத்தான் சொன்னாலுமே புருட்டோல வந்து ஃபில்லர் அதிகமா இருந்துச்சு. ஸோ வந்து ஃபில்லர் அதிகமா இருந்துச்சு, ஒரு மாதிரி சொல்லிட்டு ஸ்டோரி லைன்லேயே வந்து ஒரு மாதிரி அகலமா எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் பிடிக்கிற தவிர ஓட்சுசுக்கி வந்தனால தான் பிடிக்கிற சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓட்சுசுக்கி வந்து நருட்டோ ஷிப்டன்லேயே காமிச்சிருப்பாங்க அந்த கிளான் எல்லாம். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது ஸ்டில் ஓகே நல்லா அக்செப்ட் பண்ண முடியும். பட் ஜேஜேக்கே வந்து வெளி உலகத்திலிருந்து கூட்டின்னு வரனால அப்படின்னும் போதே வந்து என்னடா என்னால புருட்டோ பத்தி காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஐ திங்க் வந்து நருட்டோயே நிறைய தடவை யூஸ் பண்ணாங்க ஜேஜேக்கேல. ஸோ அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஜேஜேக்கோட இன்ஸ்பயரே நருட்டோ தான். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது நம்மளால தப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் சொல்றானுங்க ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்றானுங்க. மெயின் கேரக்டர் எல்லாம் வேற மாதிரி இருக்க போது, ஆன்டகனிஸ்ட் வேற மாதிரி இருக்க போது, ஸோ ஸ்டோரி லைனே வேற மாதிரி தான் இருக்க போது. கிட்டத்தட்ட 15 எபிசோட்ஸ் வரும் அப்படின்னு சொல்றானுங்கப்பா. ஸோ 15 எபிசோட்லயே வந்து வச்சு முடிச்சு விட்றாங்களா தெரியல. திங்க் வந்து அதுவும் முஜுரோன்னு சொல்றானுங்க. இந்த நத்திங் நடுவில் ஒரு கேரக்டர் காட்டுறானுங்களே அந்த கேரக்டர் வில்லன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல மாட்டானுங்க, ஹீரோ அப்படின்ற மாதிரியும் சொல்ல மாட்டானுங்கப்பா. பட் யூட்டோட 2 கிராண்ட் சில்ட்ரன் தெரியுமா, அந்த கிராண்ட் சில்ட்ரன் தான் வந்து ஐ திங்க் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னா இந்த புதுசா தந்தா மாதிரி இவன் தான் ஆன்டகனிஸ்டா இருப்பான், அதாவது வில்லனா இருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாம கோஜோ வந்து கண்ணில் துணி கட்டிருப்பான். பட் அந்த துணி வந்து இவன் தலையில கட்டிருக்க மாதிரியே லைட்டா வந்து அப்படிதான் காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து
இவனை கோஜோனா சொல்ல முடியாது, அவனை வச்சு இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து கக்காஷியை வச்சு கோஜோ பண்ணாங்க. ஸோ கோஜோ வச்சு இந்த கேரக்டர் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ மற்றபடி இந்த கேரக்டர் பற்றி சொல்ற மாதிரி இல்லை. சரி விட்டானுங்க, இது எப்போ ப்ரோ வரப்போகுது, மேபி இப்போ வர சான்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் அடுத்த மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தெரியும் ரேட்டா ஜேஜேக்கோட மங்கா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஸோ அப்படி முடிஞ்சதுனால வந்து அடுத்து ஜேஜேகே மாதிரி இப்போ நருட்டோ ஷிப்டன் புருட்டோ போதில்ல. ஸோ அதே மாதிரி ஜேஜேகேவோட அடுத்த லெவல் எடுத்துன்னு போகிறதுக்கு இது ஒரு பகுதியாக வைக்கவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த முஜுரோ வந்து காட்டான தெரியுமா, அவன் பார்க்க வில்ல மாதிரி தான் இருக்கான், கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா வில்ல வந்து அந்த நாட்டில் உருவாலையா. ஸோ திங் வந்து வேட்டு இருக்க வாசியாமா. ஸோ வேட்டு வாசிலேருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னும் போது அவனுக்குன்னு மக்கள் வந்து வேட்டு இருப்பானுங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு வில்ல வந்து ஒரு தொடக்க கதையாக தான் இருக்கும். மேபி அவன் வந்து அவன் தொடக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், தவிர அவனை முடிச்சு விடுறதுனால அப்படியே வந்து இந்த ஸ்பின் ஆஃப் முடிகிற மாதிரிலாம் இருக்காது நம்புறேன். ஸோ எனிவே அதை நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரையும் முஜ்ரோ ஐ திங்க் இந்த வில்லன் வந்து ஒரு அளவுக்கு சொல்றது ஒரு தொடக்க புள்ளியாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பட் வந்து ஆத்தர் என்ன வந்து சொல்லிருக்காருன்னு பார்த்தா ஜஸ்ட் 3 வால்யூம் சொல்லிருக்காரு. ஸோ 3 வால்யூம் அப்படின்னா ஒரு 10 to 15 எபிசோடு அப்படின்ற மாதிரி நிறைய முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இதுக்கு மேலே இப்போதைக்கு நாவல் மட்டும் தான் வருதுன்னு சொல்லிருக்காரு. அது எப்போ அனிமே ப்ரொடக்ஷனா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. பிகாஸ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஜேஜேக்கே வரதுக்கு ஐ திங்க் வந்து 2030 ஆகிடும் போல. ஐ திங்க் ஜேஜேக்கு முடிகிறதுக்கு கரெக்டா. ஸோ அதுக்கு நடுவில் இது வருது அப்படின்னும் போது அது நல்ல விஷயம் தான். பட் அதுக்கு மேலே இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால் யூட்டாக்கும் மாக்கி கல்யாணம் ஆகும் தெரியுமா, அந்த 2 விதமே அந்த மேட்ரு வந்து ஜேஜேக்கே வராதாமா. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யூட்டா மாக்கியும் வந்து மேபி கல்யாணம் பண்ணுவாங்களே. ஸோ அது வந்து ஒரு கேனன் எபிசோட்ஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேனன் வேற ஃபில்லர் வேற, இதை வேற டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதையுமே. ஸோ ஃபில்லர் எபிசோடு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ நருட்டோ பார்த்துருப்பீங்க ரைட்டா. ஸோ வந்து ஒரு கப்பலில் போவானுங்க, இல்லை ஏதோ வில்லேஜுக்கு போவானுங்க. அப்படி வில்லேஜுக்கு போகும்போது நடுவில் ஒருத்தர் காயப்பட்டிருப்பாரு, நடுவில் ஒருத்தவங்க ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அப்படி போகிற வழியில் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வந்து ஃபில்லர் எபிசோடு. கதைக்கும் அதுக்கும் வந்து எந்த இம்பாக்ட்டுமே இருக்காது, அது அப்படியே தனியாக போயிடும். பட் கேனான் அப்படின்னா இப்போ இதே நருட்டோ ஷிப்டன்ல நான் இட்டாச்சி வந்திருப்பான், மாதரா வந்திருப்பான், அச்சிராமா வந்திருப்பான் தெரியுமா, அவனுக்கு எல்லாம் வந்து ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வரும். அதாவது இவனுக்கு எப்படி வாழ்ந்தானுங்க, இவனுக்கு எப்படி இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஸ்டோரி லைன் எடுத்துன்னு போவாங்க தெரியுமா. இது மட்டும் தான் கேனான். அதாவது சொல்றது ஸ்டோரிக்கும் இம்பாக்ட் இல்லாமல் இதுக்கும் ஐ திங்க் சொல்றது இவங்களுக்கும் இம்பாக்ட் இல்லாமல் ஜஸ்ட் வந்து அவங்களோட ஸ்டோரி எடுத்துன்னு போகிறதும் அவங்களோட ஸ்டோரியே அந்த எபிசோட சொல்கிறது தான் கேனான். ஓகேவா. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது யூட்டாக்கும் மாக்கிக்கும் கல்யாணம் நடக்குது தெரியுமா, அது ஒரு கேனான் எடுத்துன்னு போகிறானுங்க அப்படி சொல்கிறானுங்க. பட் யூட்டாக்கும் மாக்கி கல்யாணம் தான் காட்டுவானதான் தெரியல, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவோட முடிச்சிருவானுங்க அப்படின்னு தான் நானுமே நம்புகிறேன். ஸோ அதை பற்றியும் வந்து இப்போ இதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பட் செப்டம்பர் அதாவது இந்த மாதத்தில் அடுத்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு நாவல் வருதுன்னு இருக்கானுங்க. அதுக்கான பிக்சருமே வந்து ஐ திங்க் வில்லன் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் வில்லனா ஹீரோவா அவனும் தெரியல, அவன் பேர் தான் முஜுரோ அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ மேபி இந்த மாதத்தில் அடுத்த மாதம் வந்து நாவல் வந்துருச்சு இல்லை மங்கா வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ மற்றபடி வந்து இதுக்கான சொல்கிற மாதிரி இல்லை. ஜேஜேக்கோட தேர்ட் சீசன் எப்போ வர போகுது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் ஒரு எண்டு இல்லை அடுத்த மாதம் ஜனவரி மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டானுங்கப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேஜேக்கோட நியூ மூவி வர போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் சம் லீக்ஸ் மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு இடத்துலையுமே அஃபிஷியலாக சொல்லப்படவில்லை. ஸோ இன்னத்தான் வந்து ஜேஜேக்கோட மங்கா முடிஞ்சு ஜேஜேக்கோட அனிமேஷன் அளவுக்கு முடிய போகுது. லைக் வந்து ஒரு 4th and 5th முடிய போகுது அப்படின்னு நடுவில் வந்து இந்த ஒரு முஜிரோ ஐ திங்க் யூட்டோட பேர குழந்தைங்க இல்லை பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம புதுசாக பார்க்க போகிறோம், நியூ மங்காலா பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அனிமே இண்டஸ்ட்ரியை ஜேஜேகே மாதிரி இம்பாக்ட் பண்ணுமா, இல்லை வந்து டண்டன் கைஜோ மாதிரி ஒரு நார்மலைசராக போயிடுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி போக போகுது அப்படின்னு மங்காவை தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஸோ எனிவே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி வந்து ஜேஜேகே அளவுக்கு இந்த அனிமே பீக் ஆகுமா, எல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 எபிசோடு நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் அம்டி ஆகிடுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கப்பா. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உடக்கேஸ் கடைசி சொல்லலாமா.